எறும்புகளை கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? எறும்பு அதனோட வழியில போயிட்டு இருக்கும்போது ஏதாவது தடை வந்தா வேற வழியை கண்டுபிடிச்சு போகும். ஒருவேளை அந்த வழியிலும் வேற ஏதாவது தடை வந்தா இன்னொரு புதிய வழியை கண்டுபிடிச்சு போயிடும். தன்னை வழிநிறுத்த அவனுக்கு தலைவனே தேவையில்லை, தான் தான் தலைவன். தன்னுடைய இலக்கை மட்டும் அடையிறத விடவே விடாது. நம்ம கிட்டையும் அந்த ஒரு நிலத்தன்மை இருக்கணும். நீங்க ஒரு வேளை எக்ஸாம்ல ஃபெயில் ஆகிருக்கலாம், அல்லது ஸ்போர்ட்ஸ்ல அச்சீவ் பண்ண முடியாம போயிருக்கலாம், அல்லது கரியர்ல எங்கேயாச்சும் ஃபெயில் ஆகிருக்கலாம். பட் முயற்சி பண்றதை மட்டும் நம்ம விட்டுவிடக்கூடாது. நீங்க சக்சஸ் ஆகிறதுக்கு வேற வழியே கண்டுபிடிங்க. அந்த எறும்பை போல போய்கிட்டே இருங்க. ஏன்னா வெற்றி வேகத்துல கிடையாது, அது விடாமுயற்சியிலையும் மற்றும் வித்தியாசமான அணுகுமுறையிலும் தான் இருக்கு. நம்மளை குறித்து சந்தேகம், நான் மற்றவங்க மாதிரி மாறுவனா அல்லது என்னாலையும் சாதிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். மற்றவங்களால மட்டும் செய்ய முடியுது, என்னால் மட்டும் ஏன் செய்ய முடியல அப்படிங்கிற தாழ்வு மனப்பான்மை. இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் மற்றவங்கள ரோல் மாடலாக எடுத்துக்க ட்ரை பண்ணுறது தான். அதனால் யாரையும் ரோல் மாடலாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு ரோல் மாடலாக இருக்கணும் அப்படின்னு நினைங்க. அது எப்போ வரும் அப்படின்னா, நம்ம மட்டும்தான் யூனிக் அப்படின்னு நினைக்கிற போது தான் நீங்களும் மற்றவங்களுக்கு ரோல் மாடலாக மாற முடியும். அப்போது உங்களால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும்.